குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது மாதத்திலும் மீண்டுமாய் இந்த முதல் திங்கட்கிழமையில் மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டத்திற்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய மகா பெரிய கிருபையை எண்ணி ஒரு சில வினாடிகள் நம்ம அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, கடந்த 3 மாதங்களும் ஆண்டவரே கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தவர். ஆண்டவரே, ஒரு குறைவில்லாதபடி எங்களை நடத்தின தேவன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமானவர், பரிசுத்தராய் இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே வெளிப்பட்ட தேவனே, உம்மை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா இக்கட்டுகள், உபத்திரவங்கள், பாடுகளில் இருந்து எங்களை பாதுகாத்தவர். ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த 4வது மாதத்திலும் இந்த மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டத்திற்கு எங்களை அழைத்து வந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. முன்குறித்து இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக துவக்கம் முதல் முடிவு வரையிலும் தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக, ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்து தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த நேரத்தை நம்ம தேவனுடைய கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். துவக்கத்திற்காக ஷீலைக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீ பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த 4வது மாதத்தின் முதல் வாரத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே ஒரு குடும்பமாக கர்த்தாவே நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ராஜா. அப்பா, கடந்த 3 மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தாவே அப்பா, நாங்கள் உடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பகுதியையும் என் தேவன் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவரீதாமே சுவாமி, ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வாதமாய் நடத்தி தாங்க தகப்பனே. செய்தி கொடுக்கிறோம், அது மகனை மறைத்து கர்த்தாவே நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாதபடி சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே துரிதமாய் நீர் அழைத்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் எல்லா பகுதியையும் என் தேவன் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உடைய பாதப்படியில வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. இந்த நாளிலும் கூட இப்பொழுது நம்ம கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல் தாளிலே இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம பாடுவோம். நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பாலனனும் ஜார்ஜனனும் பாடல் பகுதி ஆராதனை பகுதியிலே நம்மை வழி நடத்துவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் தாளில் என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று சொன்ன பாடலை பாடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் கேட்டபொழுது, யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, நீ அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டது போல பேதுரு, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னேன். ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று 3 தடவை சொல்லியிருக்கிறார். அதுபோல் இந்த நாளிலும் நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை நேசிக்கிறாய் என்று சொன்ன பாடலை நான் பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சி
காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? வானம் பூமி படைத்திருந்தோ வாடினேன் உன்னை இழந்தேனா? வானம் பூமி படைத்திருந்தோ வாடினேன் உன்னை இழந்ததினா? ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா? ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? பாவம் வார பரிசுத்தனா உன்னை அழைக்கிறேன் பாவபார பரிசுத்தனா பாவி உன்னை அழைக்கிறேன் உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றார் அதம் கண்ணில் நிலை பாரவா பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் கண்ணில் நிலை பாரவா என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னமம் சிலுவையிலே பலியாரில் பாய் உனக்கா பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியாரில் பாவி உனக்கா உன்னை நேசிக்கின்றேன் நான் உம்மை நேசிக்கின்றேன் நான் கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா?
அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு எனக்காக வந்தார். அல்லேலூயா. என் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவர் நம்மை ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்ட தேவன். எனக்காய் சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்தவர், ஏற்றுக்கொண்டவர், எனக்காக யாவையும் செய்தவர். இந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி கரங்களில் இருக்கிற பாடல் தாளில் ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நினைத்து, ஆண்டவரே என்னுடைய சமூகத்தில் நான் தாழ்த்துகிறேன்ப்பா, நீர் எனக்கு செய்த காரியங்களை எல்லாம் நினைத்து, நீர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆண்டவரே ஆண்டவரே நான் உம்மை பாடுகிறோம் என்று சொல்லி இந்த நாமத்தை, பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தி நான் பாடுவேன். கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எத்தீசையும் நொடிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினாரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினாரோ, அப்போதும் அவர்கள் எண்ணினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும், என்னை ஏற்று
ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தரை நினைத்து இதுவரை நம்மை நடத்தின இந்த தேவாதி தேவனை நினைத்து நம் கர்த்தரை ஆராதிப்போமா. நாம் எழுந்து நின்று தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, பாவியாகி என் மீது கிருபையாயிரங்கின தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லைப்பா. உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை ஆண்டவரே. அப்பா, உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. உங்க இரக்கம் பெரியது ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை ஆண்டவரே. நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் ஆண்டவரே? ஆண்டவரே, நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நாங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் நீ சிலுவை சுமந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காய் சொல்லனா பாடுகளை அனுபவித்த தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான ஆக்கினியை நீர் ஏற்றுக்கொண்ட தேவன் ஆண்டவரே. எங்களை வாழ வைக்க ஆண்டவரே நீர் சிலுவையை சுமந்தீர் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே உயர்ந்தவர் ஆண்டவரே. நீர் உன்னதமான கர்த்தர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கேட்ட பொழுது ஆண்டவரே, மனம் இறங்கின கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு மனம் இறங்கி நீர் எங்களை பாதுகாத்தீர், எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பார்த்தீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேவனற்றவர்களாய் இருந்தோம் ஆண்டவரே. உம்மை அறியாதபடி இருந்தோம் ஆண்டவரே. இந்த உலகத்தோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவர் எங்களை சந்தித்தீர் ஆண்டவரே. என் தேவன் எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆணி பாய்ந்த பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அதிசயமாய் எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தின கர்த்தர் ஆண்டவரே. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை நடத்தின கர்த்தர் நீர் ஆண்டவரே. எல்லா பயத்துக்கும் எங்களை நீக்கினவர் நீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவம் உள்ள அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மாறாத அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயினும் மேலாக நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்த தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் நினைவுகளை எல்லாம் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்தவர் நீர் ஆண்டவர். எங்களுக்கு உதவி செய்கிற நல்லவர் நீர் ஆண்டவரே. போதுமானவர் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவருமான தேவன். நீர் மனதுருக்கம் உடையவர் ஆண்டவரே. நீர் மனதுருக்கம் உடையவர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்துவோமா? கரங்களை உயர்த்தி
கண்ணீரை காண்கிறார், என் கவலை தீர்க்கிறார். கண்ணீரை காண்கிறார், என் கவலைகள் நீக்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஆமென் ஆமென், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்திலும் ஆண்டவரே முதல் திங்கட்கிழமையிலே உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு அழைத்து வந்த தேவன், எளியவர்களாக எங்களையும் நினைத்தருளி ஆண்டவரே எங்களுடைய நாவினாலே உம்மை துதித்து பாட, உம்மை போற்ற புகழ ஆராதிக்க, உமக்கு மகிமைகளை ஏறெடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்ம உட்காரலாங்க. இருக்கிறது இந்த மாதத்தில் இன்றைக்கு மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இருக்குது. ஆகவே தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்து கொள்வோம். அதுபோல் சக்திவேல்ங்கிற ஒரு சகோதரருக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்க குடும்பம் செய்வினை கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறது. ஆகவே அவர்கள் விடுதலை அடைய விரும்புகிறார்கள். திருச்சபைக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே தடைகளை மாற்றி கர்த்தர் அழைத்து வரும்படியாக இந்த 2 காரியங்களுக்காக, 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் சக்திவேல் என்கிற சகோதரருக்காகவும் நம்ம ஜெபிப்போம். ஜானகிக்கு அதற்காக ஜெபம் பண்ணுங்க. சோதரிகர் ராஜாவும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. 10th எழுதுகிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திற்கு வருகிறோம். அப்பா, பிள்ளைகளுக்கு நீங்கள் வருடம் முழுவதும் படிக்க ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுத்து பிள்ளைகள் எக்ஸாம் எழுத பிள்ளைகளுக்கு தகுதிப்படுத்தின தயவுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இதுவரை எழுதின எக்ஸாம் நல்ல விதமாக எழுதவும், இனி எழுத போகிற எக்ஸாம் நல்ல விதமாக எழுத பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க. குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி தாங்க. வெயில் காலமாக இருப்பதால் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பலவீனங்களும் வராத பிள்ளைகள் நல்ல விதமாக எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைய கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க. அதோடு சக்திவேல் குடும்பத்திற்காக வருகிறோம். அம்சவேணி என்ற ஒரு சகோதரிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு பில்லி சூனிய கட்டுகளினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாப்பா. அந்த மகளுக்கு நீங்கள் அற்புத சுகத்தையும் விடுதலையும் கட்டளையிடுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எல்லாத்துலேயும் நார்மல் ரிசல்ட், ஆனால் 30 கிலோ வெயிட் 4 மாதத்தில் இறங்கி இருக்குதுன்னு சொல்லி அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்காங்க எங்கள் வீட்டுக்கு. தேவன் நீர் அந்த இடத்துல பிள்ளைக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுங்க. ஜீவிக்கிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன் என்பதை அந்த குடும்பத்தார் அனைவரும் அறிந்து கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்படியாக செய்தோம்டைய நாமத்தை மகிமைப்படுத்த போற தயவுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்னொரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். அனிதாக்கா அதற்காக ஜெபிப்பாங்க. இந்த ஏப்ரல் மாதம், மே மாதம், இந்த 2 மாதத்துக்காக விசேஷமாய் நம்ம ஜெபிக்கணும். இந்த 2 மாதத்துக்காக 2 காரியங்கள் இருக்குது. அதை நம்ம மனதில் வைத்து நம்ம ஜெபிப்போம். ஒன்று, இந்த ஏப்ரல் மே மாதங்களில் வெயில் அதிகமாக இருக்கிறபடியினாலே முதியவர்கள், சிறு பிள்ளைகள் அதிகம் பாதிக்கப்படாதபடி, இந்த வெயிலினுடைய தாக்கங்கள் இல்லாதபடிக்கு, வெயில் காலங்களில் வரக்கூடிய அந்த அம்மை நோய்கள் மற்ற பலவீனங்கள் தாக்காதபடி எல்லாரையும் தேவன் பாதுகாக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். அதே சமயத்தில் இந்த ஏப்ரல் மே மாதத்தில் அறியாமை இருளிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா அந்த ஏப்ரல் மே மாதத்தை அந்த கரங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா, அப்பா நீங்கள் கொடுத்த மாதங்கள் தகப்பனே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வெயிலின் தாக்கம் இல்லாதபடிக்கு தகப்பனே, சிறு பிள்ளைகள் பெரியவர்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, அப்பா பலப்படுத்துங்கப்பா, அப்பா அந்த சன் ஸ்ட்ரோக் எதுவும் வராதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்போ வெயிலில் போகும்போது வரும்போது இந்த கரம் கூட இருக்கட்டுமாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை வெளியே சொல்ல முடியாத ராஜா, இருந்தாலும் ஆண்டவரே பெற்றோருக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை வளர்த்து நீங்கள் உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. இந்த தண்ணீர் பற்றாக்குறைகளாக மாறட்டும் ஆண்டவரே, அங்கங்கே நல்ல தண்ணீர் கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இந்த சூட்டின் பிரச்சனைனால ஆண்டவரே எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன், வைரஸ் பாதிக்கிற அப்பா மீசல்ஸ், ஸ்மால் பாக்ஸ் எல்லாம் வருது தகப்பனே, அதெல்லாம் மாற நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. நல்ல ஒரு சீதோஷ நிலையை கட்டளை விடுங்கப்பா அப்பா. எங்கள் தேசத்தில் நல்ல மழையை வருஷிக்க பண்ணுங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த நாட்டிலையும் தகப்பனே அதான் ராஜா இருக்கிற இந்த டீஹைட்ரேஷன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். பிள்ளைகள் எக்ஸாம்ஸ் போகிறாங்க, வியாபாரிகள் எல்லாம் வெயிலில் இருக்காங்கப்பா, அது மட்டுமாக வேலை செய்கிற பிள்ளைகள் அப்போ வெயிலில் இருக்காங்க தகப்பனே, அவங்க எல்லாம் அந்த கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீங்கள் பொறுப்படுத்துக்கணும், டீஹைட்ரேஷன் எதுவும் ஆகாத படிக்க நல்ல ஒரு அப்போ தண்ணீர் பற்றாக்குறைகளை மாற்றி போடுங்க. நல்ல ஒரு சுகபல ஜீவன ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. மற்றும் அல்லாத ராஜா இந்த ஏப்ரல் மாதங்கள்ல ஆண்டவரே சிலுவதியான கூட்டங்கள் அப்பா அங்கங்கே நடந்து கொண்டிருக்குது, எல்லா திருச்சபையிலும் நடந்து கொண்டிருக்குது ஆண்டவரே. அப்பா ஆத்மா அறுவடை செய்ய நீங்கள் உதவி செய்தலுமா அந்த கரங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா தகப்பனே. நல்ல ஒரு அறுவடை காணும்படியாக எல்லாரும் ஆத்மாத்தில் ஆண்டவரே அவங்க எல்லாரும் ஆண்டவரே உமக்குள்ள ஜீவிக்க நீங்கள் உதவி செய்தலுமா அந்த கரங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா தகப்பனே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜா. நீரே துணை செய்யும் ஐஸ்வர்ய நாங்கள் ஜெபிக்கிற ஜெபக்கேளால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டத்திற்கு அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமையிலே மாலை 7 மணியிலிருந்து நமக்கு இந்த மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதத்திலும் 2025ஆம் ஆண்டில் இந்த ஏப்ரல் மாதத்திலும் இது நடக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இப்போதும் கூட இது ஏப்ரல் மாதமாக இருக்கிறபடியினால நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள் புனித வெள்ளி நமக்கு வருகிறது. அதுக்கு அடுத்தது உயிர்த்தெழுந்த ஞாயிறு வருகிறது. ஆகவே அந்த புனித வெள்ளி, உயிர்த்தெழுந்த ஞாயிறு இவைகளை நினைத்து இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, அவர் நமக்கு சிலுவையிலே பெற்றுத்தந்த மீட்பை நம் நினைவு கூறும்படியாக அதன் சம்பந்தப்பட்ட பாடல்களை, தனிப்பாடல்களை இப்பொழுது நம்ம விசேஷித்த பாடல்களாக நம்ம கேட்க போகிறோம். ஒரு சிலர் அவங்க பெயர் கொடுத்துருக்குறாங்க, அவர்கள் முன்பதாக வந்து பாடுவாங்க. தேவனுடைய நாமத்தை நாம் இணைந்து நம்ம மகிமைப்படுத்துவோம். முதலாவது அக்கா ஹேனாக்கா முன்பதாக வந்து ஒரு விசேஷித்த பாடலை பாடுவாங்க. அதற்கு பிறகு பிரேம்குமார் அண்ணன் ஆயத்தமாக இருங்க. மேன்மை பாராட்டுவேன் நான், மேன்மை பாராட்டுவேனே, மேன்மை பாராட்டுவேன் நான், மேன்மை பாராட்டுவேனே. இயேசுவின் அன்பினையே மேன்மை பாராட்டுவேன், என் இயேசுவின் அன்பினையே மேன்மை பாராட்டுவேன். சிலுவை எந்தன்
அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு இத்தனை கோடி ஜனங்களிலும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட நல்ல ஒரு பாடல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட பிரேம்குமார் அண்ணன் பாடலை பாடுவாங்க. அதற்கு பிறகு ஜானகி அக்கா அவங்க ஆயத்தமாறுங்க. கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி ஸ்நேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை கழிப்போடு இன்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை கழிப்போடு என்றும். குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி ஸ்நேகம் இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் இன்னில். நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் இன்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி ஸ்நேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும். நான் சிறுகவும் நீர் பெருகவும். தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி ஸ்நேகம். ஹல்லேலூயா. கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். சிலுவையிலே கல்லர்களினுடைய இருதயத்தை தொட்ட சிநேகம் கல்வாரி சிநேகம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அந்த கல்வாரி சிநேகம்தான் மாற்றி இருக்கிறது. நம்முடைய பழைய வாழ்க்கை நமக்கு தெரியும், எப்படி எப்படியோ நம்ம இருந்தோம் பிறந்தோம். ஆனாலும் அந்த கல்வாரி சிநேகத்தினால தான் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். நல்ல ஒரு பாடல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட ஜானகி அக்கா அவங்க நம்ம மத்தியில் பாடலை பாடுவாங்க. அதற்கு பிறகு ஜார்ஜனன் குடும்பமாய் வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. சிலுவை அன்பை உணராயோ, இயேசுவின் பாடுகள் அறியாயோ. சிலுவை அன்பை உணராயோ, இயேசுவின் பாடுகள் அறியாயோ. நல் மீட்பர் உன் பாவம் நீக்கி
வாராயோ ஓடிவா உன்னே சரண்டையே பாவம் தீர்க்கும் ஊற்றின் அண்டையே போக்குவார் உன் பாவக்கரையை அழிப்பார் சமாதானத்தையே நீ சீர்கெட்டு போனதினாலே பாவரோகங்கள் சாபங்களும் சூழ்ந்ததே நீ சீர்கெட்டு போனதினாலே பாவரோகங்கள் சாபங்களும் சூழ்ந்ததே யாவும் தன்னில் சுமந்தே உன்னை ஆசீர்வதிக்க மரித்தார் நீ ஓடி வாராயோ ஓடிவா உன்னே சரண்டையே பாவம் தீர்க்கும் ஊற்றின் அண்டையே போக்குவார் உன் பாவக்கரையை அழிப்பார் சமாதானத்தையே இரத்த காயங்கள் குத்துகளும் நிறைந்தே முள்முடியும் சிரசினில் அணிந்தே இரத்த காயங்கள் குத்துகளும் நிறைந்தே முள்முடியும் சிரசினில் அணிந்தே கை கால்கள் கூராணிகளால் அடிக்கப்பட்டு மரித்தார் நீ ஓடி வாராயோ ஓடிவா உன்னே சரண்டையே பாவம் தீர்க்கும் ஊற்றின் அண்டையே போக்குவார் உன் பாவக்கரையை அழிப்பார் சமாதானத்தையே. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல எல்லாம் பகிரங்கமா அப்படிதான் கூப்பிட்டாங்க இயேசுவின் அண்டையில, சிலுவை அண்டையில, வா பாவி மலைத்து நில்லாதே வா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கெல்லாம் நம்ம அப்படி யாரையும் நம்ம சொல்ல முடியாது. பாவின்னு சொல்லிட்டோன்னா கோபம் வந்துடும், என்ன பாவின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையான அந்த நிலையில் உண்மையாக தேவ அன்புக்குள்ளாக சிலுவையின் மறைவில் அழைக்கும்படியான ஒரு அழைப்பின் பாடல். இந்த பழைய பாடல்கள் எல்லாம் உண்மையாகவே அதை பாடும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்முடைய மனசில் ஒரு வேலை அதை செய்யும். அதனுடைய அந்த தேவ வல்லமை அதில் இன்னும் இருக்குது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாடல் பாடின அக்காவுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஜார்ஜன்னு அவங்க குடும்பமாய் பாடுவாங்க. அதற்கு பிறகு அனிதாக்கா அவங்க வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே மகிமை மாட்சிமை மறந்திழந்தோரா, கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோரா, கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாதுயா தூய கல்வாரியின் அன்பை அந்திடவே. மாயலோகத்தோடழியாதுயா தூய கல்வாரியின் அன்பை அந்திடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகுமில்லை சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றோர் எந்தனை மீட்க. அழகுமில்லை சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றோர் எந்தனை
மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவர். பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் ஒரு தீவடிந்தவர் தொங்கினார். வருந்தி மடி ஓரையும் மீட்டிடவே ஒரு தீவடிந்தவர் தொங்கினார். வருந்தி மடி ஓரையும் மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தே. என்னை சேர்த்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அல்லேலூயா. புனித வெள்ளியில் நம்ம பாடக்கூடிய பாடல் எவ்வளவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு நமக்காக சிலுவையிலே அந்த பாடு அடைந்தார் என்பதை விளக்குகிறதான நல்ல ஒரு பாடல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட அனிதாக்கா அவங்க ஒரு பாடலை பாடுவாங்க.
ஹல்லேலூயா. பொதுவாக நம்ம பேசும்போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஆணைகளிலே 6 மணி நேரம் தொங்கி 5 காயங்களை ஏற்றார் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம்? கணக்கீடு தான் இருக்குது பைபிளில். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் இருக்கும். நான் 3 ஆணி 5 காயங்கள் அதை நம்ம வழக்கில் சொல்லுவோம். என்னுடைய தியானம் அது நான் சொல்கிறேன், நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் அதை வேதத்தில் தியானித்து பாருங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவனுக்கு விரோதமாக நம்ம செய்த பாவங்களுக்காக கிருபாதார பலியாக அவர் 3 ஆணிகளிலே தொங்கினார். நம்முடைய சரீரத்தில் 5 புலன்களின் மூலமாக தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்த காரியங்களுக்காக அவர் 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். அதனுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல் தான் இப்போ அக்கா பாடின அந்த பாடல். அதுபோல் விசேஷமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிற 6வது அறிவு இல்லைங்களா? மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, நமக்கு 6 அறிவுன்னு சொல்கிறாங்க. அந்த 6வது அறிவிலேயே அவைகளின் மூலமாய் நாம் செய்த பாவங்களுக்காக அவர் 6 மணி நேரம் அவர் தொங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை நீங்கள் தியானித்து பாருங்கள், வேதத்தில் அதற்குரிய வசனங்கள் உண்டு. அது வேறொரு நாளில் நம்ம தியானிப்போம். இப்போது இந்த மாதம்தான் இந்த கூடுகைக்கு நான் முதலாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? பாஸ்டர் இருக்கார், வேறு யாராவது இருக்கீங்களா? சரி, பாஸ்டர் என்னுடைய ஆவிக்குரிய நண்பன் ஐஎன்ஏ டயசிஸில் என்னோடு கூட அவர் இறையியல் படிப்பு படித்தவர். ரொம்ப நாட்களாக இந்த கூட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். இந்த நாளில் கர்த்தர் அனுகூலப்படுத்தி இருக்கிறார். இந்த மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் இருக்கீங்களா? பாபனுக்கு பிறந்த நாள், ஜார்ஜன வெட்டிங் டேங்களா, பர்த்டே, பிளஸிக்கு பர்த்டே, ஓகே. அக்காவுக்கு பர்த்டே, ஹேனாக்காவுக்கு பர்த்டே, வெட்டிங் டேங்களா, ஓகே. சார் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஏப்ரல் மாதத்திலும் ஆண்டவரே பிறந்த நாள்களை, திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் நீர் கிருபையாய் ஆண்டவரே அவர்களுடைய ஆயுசு நாட்களிலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலும் ஒரு ஆண்டை நீர் கூட்டி கொடுக்கிறீர். கர்த்தாவே கிருபையாய் நீர் காத்து வழிநடத்தின, இம்மட்டும் நடத்தின பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளின்படியாக நீர் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வழி நடத்தினீர், பராமரித்தீர், போஷித்தீர், பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நீர் தரப்போகிற இந்த புதிய ஆண்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே இன்னும் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒரு படி நிலையில மேம்பட, இன்னும் உம்மை கிட்டி சேர, இன்னும் ஆவிக்குரிய காரியங்களிலே வளர, ஆண்டவரே உம்முடைய சுபாவங்களிலே பெருக, கனி கொடுக்க தகப்பனே பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் வேறுபடுத்தி நிறுத்தி பிள்ளைகளை உயர்த்தி கனப்படுத்துங்க. வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிற பிள்ளைகளை உயர்த்தி கனப்படுத்துங்க. ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாய் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலும் புதிதாய் வந்திருக்கிறதான பாஸ்டர் சாலமோன் ராஜா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக எதிர்பார்ப்போடு கூட உம்முடைய சமூகத்திற்கு இந்த நாளில் வந்திருக்கிறாரோ அந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் வியாதிப்பட்டு இருக்கிற அவருடைய மாமியாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். எல்லா அந்த சுகர்கள் எல்லாம் நார்மலாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இடுப்பெலும்பு பிரச்சனைகள் எல்லாம் நார்மலாகும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. தகப்பனே, அவருடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இருந்து வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த ஐக்கியத்தின் சார்பாகவும்
இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இவ்வளவு நேரமும் தேவனை உயர்த்தி பாடி துதித்து ஆராதித்து சில விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைத்து எல்லாம் நம்ம காரியங்களை செய்தோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு உன்னதமான நேரம் என்பது இவ்வளவு நேரமும் நாம் தேவனிடம் பேசி கொண்டிருந்தோம். அவருடைய நாமத்தை சொல்லி பாடி துதித்து ஜெபங்களை செய்து நாம் தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தோம். இப்பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். ஆகவே ஜெபத்தோடு கூட நம்ம காத்திருப்போம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் ஆயத்தம் பண்ணின அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நம்ம ஆயத்தமாவோம். நம்ம மத்தியில் இருக்கிற ராஜன் பாபன் அவங்க முன்பதாக வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வாங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலிருந்து நாளுக்குரிய வாழ்த்துக்கள். 8:05 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? 8:15 8:15. அண்ணனும் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு. அண்ணன் சீக்கிரம் போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் ரொம்ப தூரம் போகணும். கர்த்தர் அனுமதிக்கிற நேரம் வரைக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்போ முடிக்கணும்னு மனசில் தோணுதோ அது எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிவர். அப்போ நின்றும். ஆகவே ஜெபித்து கண்களை மூடி ஆண்டவர் நோக்கியோடைய இரக்கத்திற்காக ஜெபி. நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மாலை வேளையிலே 25ஆம் ஆண்டிலே ஆண்டவரே 4வது மாதத்துடைய முதல் திங்கட்கிழமையிலே நாங்கள் மீண்டுமாய் ஒருவரை சந்தித்து தேவனாகிய கர்த்தர் உம்மை நாங்கள் ஆராதிக்க நன்றி சொல்ல விசேஷமாய் நாட்களிலே ஆண்டவரே கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிற உலகம் முழுவதும் இருக்க எல்லாரும் இணைந்து இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடுகளின் காலங்களை அனுசரிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதை கேட்டு அதை யோசித்து அதை தியானித்து போய்விடாதபடி அதோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஒரு நோக்கத்தோடு எங்களுக்கு இந்த பூமியிலே ஒரு இரட்சகரை அனுப்பி சிலுவிலே தன் ஜீவனை கொடுக்கும்படியாக தேவனாய கர்த்தர் நீர் சித்தம் கொண்டீர். அவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். உன்னுடைய தாற்பரியத்தை புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே அந்த மகத்தான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட இடைபடுங்க. இந்த கரங்களுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம், இந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் நன்மையாய் ஆசீர்வாதமாய் நடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலிருந்து நாளுக்குரிய விசேஷித்த வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு வசனத்தை பொதுவாய் இந்த நாட்கள் லென்த் சீசன் என்று சொல்லுகிற லென்த் காலங்கள் என்று சொல்லுகிற நாட்களிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த காரியங்கள், செய்ய போகிற காரியங்கள், செய்ய விரும்புகிற காரியங்கள் என்ன என்பதை சற்று சிந்திக்க இந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய வசனங்களை சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அத்தியாயம் 16வது வசனம். ஜான் 3 chapter 3 and verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிதாவினுடைய அன்பை குறித்து இந்த வேத வசனம் மிக தெளிவாய் ஒரு கிளியர் பிக்சர் இங்கே சொல்லப்பட்டிருக்க பார்க்குறோம். நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாது என்பது பிதாவினுடைய விருப்பம், சித்தம், நோக்கம், எதிர்பார்ப்பு. நானும் நீங்களும் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல. ஒருவேளை பாருங்கள், நம்முடைய பெற்றோர் இதை விரும்புகிறாங்களான்னு நமக்கு தெரியல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் எல்லா பெற்றோரும் விரும்புவாங்க தான். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்கு பிற்பாடு என்னங்க செய்கிறது, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், என் பையன் கேட்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு கேட்க மாட்டேங்கிறேன். நீங்கள் நிறைய குடும்பங்கள் அது நடக்கிறதை பார்க்குறோம். எல்லாருடைய பிள்ளைகளும் நல்ல விதத்தில் வாழ்ந்து வருகிறாங்களான்னு நினச்சி பாருங்கள். எத்தனை வாலிபர்கள் இன்றைக்கு போதை பொருட்களிலாலேயும் போதை வஸ்துக்களில் தங்கள் வாழ்க்கை அழித்து சீரழித்து, நீங்கள் டிவி போட்டு பார்த்தா தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் வாலிபர்கள் மூலம். அப்போ பெற்றோர் விரும்பினாலும் அவங்க கட்டுக்குள் வராத வாலிபர்களையும் வாலிப பெண் பிள்ளைகளையும் பார்க்குறோம். அதுவும் சமீபமாக இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பட்டணங்களில் வாலிப பிள்ளைகள் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்ததை டெலிவிஷன்லையும் நியூஸ் பேப்பர்லையும் பார்க்க முடிஞ்சது. காரணம் என்ன? unable to control their life. நானும் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். வாட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாருங்கள், நம்முடைய தேவனுடைய விருப்பத்தை பாருங்கள். ஆகவே அதை என்ன செய்தார்? வாட் he did for it. தனது ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவர் இந்த உலகத்திலே தந்து அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி தான் இந்த வேத வசனம் தெளிவாய் மிக கிளியரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய நோக்கத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும். The vision of God, the purpose of God, அதை நாம் புரிஞ்சுட்டோன்னு சொன்னால் இட்ஸ் வெரி ஈஸி டு கம் டு காட். கர்த்தர் பக்கமாய் வருவது ரொம்ப எளிதாய் மாறிவிடும். அப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பெனிட்ரேட் பண்ண விரும்புகிறார். He wants to come inside our life. எப்படி வருகிறார் என்று பாருங்கள். ரெவலேஷன் 3ஆம் அத்தியாயம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். வாசற்படியில் நின்று தட்டுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். பிதா என்ன செய்கிறார்? நானும் நீங்களும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தனது ஒரே பெயரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்புகிறார். ஒருவேளை அவர் வந்த நோக்கத்தை நானும் நீங்களும் புரியாமல் இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஆகவே அவர் என்ன செய்கிறார்? நம்ம வாழ்க்கையில் வர விருப்பப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நின்று தட்டுகிறார். எதற்குன்னா, he wants to come inside the home. பொதுவாக வீட்டுக்குள் வந்து என்னோடு உறவு வைத்துக்கொள்ள, ஒரு ஃபெலோஷிப் வைத்துக்கொள்ள அவர் பிரியப்படுகிறார் என்கிற வசனத்தை அங்கே 3:20 வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வரும். எப்போவுமே ஐ வில் கனெக்ட் தீஸ் 2 verses. என்னென்னா, இது ரெவலேஷன் 3:20 வாசிக்கிறோம். மத்தேயு 7:7 ஒரு வசனம் உண்டு. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது ஆஸ்க், சீக் அண்ட் நாக். இதான் வசனம். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இதை சொன்னது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்க வாக்கியத்திலே, தன்னோட உபதேசத்திலே இதை ரெஜிஸ்டர் பண்ணுறார். கேளு அப்படிங்கிறார், தேடு, தட்டு அப்படிங்கிறார், நம்மளை பார்த்து சொல்கிறார். அப்போது இந்த வசனத்தை நான் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது we can understand the love of God எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுகிறேன். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறவர் எங்கே இருப்பார்? உள்ளே இருப்பார். தட்டுற நம்ம எங்கே இருப்போம்? வெளியில் இருப்போம். நம்ம சொல்கிறோம், எங்கள் வீட்டுக்கு வாங்க, எத்தனை மணினாலும் கதவை தட்டுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே இருப்போம்? உள்ளே இருப்போம். நம்ம சொன்ன வார்த்தையை நம்பி வந்து தட்டுறவங்க எங்கே இருப்பாங்க? வெளியில் இருப்பாங்க. அப்போ தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? உள்ளே இருக்கிறார். தட்டுகிற நம்ம எங்கே இருப்போம்? வெளியில் நிற்கிறோம். திஸ் இஸ் ஒன் சீன், ஒரு காட்சி. இப்போ கம் டு ரெவலேஷன் 3:20. இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். இப்போ அவர் எங்கே நிற்கிறாரு? வெளியே நிற்க. நம்ம எங்கே இருக்கிறோம்? உள்ளே நிற்கிறோம். காட்சி மாறுகிறது. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை வந்து கேளுப்பா, தட்டுப்பா, நான் திறக்கிறேன்கிறார். இஸ் கிளியர்லி டிஃபைனிங். கரெக்டாக சொல்லிட்டார். தட்டு திறக்கிறேங்கிறார். முடிஞ்சால் திறக்கிறேன், விருப்பப்பட்டால் திறக்கிறேன், டைம் இருந்தால் திறக்கிறேன், நீ கேட்குறது எனக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு தரேன் அப்படிலாம் சொல்லலை. இட் எனி கண்டிஷன். அது கண்டிஷன் வைக்கவே இல்லை. தட்டு திறக்கப்படும். தட்டுன்னு என்ன, நான் திறக்கிறேன் அப்படின்னா. அப்படி சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாசற்படியில் நின்று தட்டக்கூடிய நிலைக்கு நேராய் அவர் போய், அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் வாக்கு தத்தத்தை நம்பி அவர்கிட்ட போய் தட்டுகிறோம் என்று சொன்னால் திறப்பார். கேட்போம், ஆண்டவர் பதில் தருவார், வாங்கி கொண்டு நம்முடைய வீட்டிற்கு, நம்முடைய இல்லங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு வந்துடுவோம். பட் காட் டசன்ட் வாண்ட் தட். அதை விரும்பலை. அவர் என்ன செய்கிறார்? அப்பா இப்படியெல்லாம் நான் விருப்பப்படலைப்பா, ஐ வாண்ட் டு கம் இன் டு யுவர் லைஃப். நான் உன் வாழ்க்கையில் செயல்பட விரும்புகிறேன். ஆகவே தான் நான் வந்துட்டேன், நீ வராத, ஐ வில் கம் டு யுவர் ஹோம். நான் உன் வீட்டுக்கு வரேன், வந்து கதவை தட்டுகிறேன். இப்போ நீ என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன் அப்படிங்கிற. நான் உன்னோடு உறவு வைப்பேன், நான் உன்னோடு கூட ஃபெலோஷிப் வைத்துக்கொள்வேன், உன்னுடைய காரியங்களை நான் பார்த்து கொள்வேன் என்கிற அந்த காரியங்களை அந்த வசனம் வெளிப்படும் போது we can see, we can understand, we can appreciate the love of God. இதுக்கு மேலே ஒரு அன்பான தேவன் இந்த பூமியில் எங்காவது நாம் பார்க்க முடியுமா பாருங்கள். ஆகவே தேவன், பிதாவாகிய தேவன் நம்மை அன்பு கூர்ந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார்.
இவர் என்ன செய்கிறார்? நம்முடைய இல்லங்களுக்கு வந்து நம்முடைய வீட்டுக்குள் வர வேண்டும், நம்முடைய இருதயத்துக்குள் வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய இருதயத்தின் வாசலில் நின்று தட்டி கொண்டிருக்கிற இயேசுவை நாம் அங்கே காண்கிறோம். கதவை திறப்போம் என்று சொன்னால் பாக்கியவான்கள். ஒருவேளை இந்த மாலை வேளையில் நம்ம இங்கே இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நாம் யாராவது ஒருவர் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கதவை திறக்கலை, இல்லை அப்படியே கதவு வழியிலே பேசி கொண்டிருக்கிறோம், இல்லை ஜன்னல் வழியில் எட்டு பார்த்து கொண்டிருக்கிறோன்னா, இல்லைங்க, வி வாண்ட் டு ஓப்பன் ஆர் டோர். அவர் உள்ளே வந்து என் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், கெட்டு போகாமல் இருப்பதற்கு மாற்ற விரும்புகிறார். தட்ஸ் இம்பார்ட்டண்ட். அதை நாம் பார்க்குறோம். ஒரு முறை சகே என்கிற மனுஷன், ஆயக்காரனுடைய தலைவன், ஐஸ்வர்யவான், பட் தட் டிடன்ட் ஸ்டாப் ஹிம் சீக்கிங் காட். அவன் பணக்காரன் தான், ஆயக்காரருக்கு தலைவன் தான், இட்ஸ் எ லீடர். மேபி எவ்வளோ பேர் அவனுக்கு கீழே இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விரும்பி போய் பார்க்கும்போது அந்த சூழ்நிலை ஒத்து வரல. சூழ்நிலை நம்மை தேவனை சந்திக்க தடை செய்யக்கூடாது. வாட் இட் இட்? ஓடி போறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வருகிற பாதையில் ஓடி போய் ஒரு காட்டுத்தி மரத்தை பார்த்து அது மேலே ஏறி உட்காந்துக்கிறார். ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஐஸ்வர்யவான் பணக்கார மனுஷன், ஆயக்காரருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய நிலையை மறந்து தன்னுடைய ஸ்டேட்டஸை விட்டுட்டு அவனுடைய ஒன்லி விருப்பம் என்னென்னா இயேசுவை பார்க்கணும். தட்ஸ் ஆல். அவனுடைய தடை, அவனுடைய பிரச்சனை, சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசுவண்டை வராதபடி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் தடுக்குது, அநேகரை படிப்பு தடுக்குது, வேலை தடுக்குது, அல்லது நமக்குள்ளே இருக்கிற மற்ற காரியங்கள் நம்ம தடை செய்கிறது. ஆனால் அவன் ஈடன் டூ தட். அவன் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே இல்லை. சரீரம் தடுத்தது. ஏன்னா அவனுக்குள்ளனா என்ன இருந்தபடியால் இயேசுவை பார்க்க முடியல. ஆனாலும் அவன் எல்லாவற்றும் பிரேக் பண்ணிட்டு ஓடி போய் காட்டத்தி மரத்து மேலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாதையில் வரும்பொழுது அது காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்று, இஃப் வி டேக் ஒன் ஸ்டெப், ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சார். பட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்? சகையை பார்த்து, சகையவே சீக்கிரமாய் வா, இன்னைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும். ஆண்டோடைய விருப்பம் என்னென்ன? நம்ம வீட்டிற்கு வர வேண்டும். அது இம்பார்ட்டண்ட் அசைன்மெண்ட் ஃபார் ஹிம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா அவரை ஆலயத்தில் போய் பார்த்துக்கலாம், ஜபத்தில் போய் தேடிக்கொள்ளலாம், அல்லது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கில் போய் பார்த்துக்கலாம், அல்லது இப்படி போய் அவர் சொல்கிறத கேட்டுக்கலாம், டெலிவிஷனில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம், இப்படி தான் நினைக்கிறோம். பட் தீஸ் ஆர் ஆல் சம் மெக்கானிசம்ஸ். உண்மைதான், வழிகள் உண்டு தான். ஆனால் அதை எல்லாத்தையும் விட என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை என் வீட்டுக்குள் வர நான் அனுமதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சகே வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதத்தை பொழிந்தருளினார். was showering his blessings. 1-2 ஆசீர்வாதத்தை கொடுக்கலைங்க, கொட்டினார். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்திற்கு அப்படியே கொடுத்ததை பார்க்குறோம். என்ன ஒரு ஆசை! ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறாரு பாருங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லை. பணம் இருந்துச்சு, ரட்சிப்பு இல்லை. அந்தஸ்து இருந்துச்சு, ரட்சிப்பு இல்லை. அவங்களுக்கு மதிப்பு இருந்தது, உலகத்தில் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மதிப்பு இருந்தது, ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு அது இருக்கோ இல்லையோ, ரட்சிப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைக்கு நேர சகையுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலும் செயல்பட விரும்புகிறார். ஏன்னா அது தேவ பிதாவின் சித்தம். அந்த சித்தத்தை இவர் நிறைவேற்ற நானும் நீங்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக அவரும் செயல்பட விரும்புகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது எப்படி என்பதை தான் நான் பார்க்க போகிறோம். 5 காரியம் இருக்குது. 8:15 ஆயிடுச்சு. ஐ வில் நீட் ஒன்லி 2 minutes ஐ கேன் டேக். ஐ திங்க் நான் 2 நிமிஷம் எடுத்தாலே 5-2 10 நிமிஷம் ஆயிரும். அண்ட் ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் பை 8:30. 5 காரியம் மிக முக்கியமாக என் வாழ்க்கையில் அவர் எப்படி செயல்பட விரும்புகிறார். ஹவ் ஹி வாண்ட்ஸ் டு இன்டர்ஃபியர் இன் மை லைஃப் வித் மை பெர்மிஷன். நான் அவரை வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுருவார். ஏன்னா வெளியில் நின்று தட்டி கொண்டே இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் விட்டு விடுவேனே ஆனால், கவனிக்காமல் போவேனே ஆனால், அலட்சியப்படுத்துவேனே ஆனால், அதை நான் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போவேனே ஆனால், அல்லது என்னுடைய இன்டர்னல் ஆக்டிவிட்டீஸில் நான் ரொம்ப பிஸியாகி அதை மறந்துட்டேன், அவரை பர்மிட் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படாதவனா, இல்லை யார்கிட்டயா பர்மிஷன் கேட்டு நான் பார்க்கலாமா அப்படிங்க வெயிட் பண்ணி கொண்டிருப்பேனே ஆனால், இட்ஸ் நாட் பாசிபிள். ஒன்று மாத்திரம் ஒரு வசனத்தை மட்டும் நாம் புரிஞ்சுக்கணும். என்னென்னா John 15:5 அருமையான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அந்த கடைசி பகுதியை மட்டும் இப்படி வாசிக்கிறோம். யோவான் 15:5 வாசிக்கும்போது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது.
இட் இஸ் நாட் பாசிபிள் டு டூ எனிதிங் வித்தவுட் மீ. வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங் அப்படின்னு வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வித்தவுட் மீ, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்போ இது வரைக்கும் நான் செஞ்சுருக்கிறேனே, இதெல்லாம் இருக்கலாம் பிரதர். அந்த எப்படி சகையுக்கு எல்லாம் இருந்ததோ, ரட்சிப்பு இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இது உலகத்தோடு முடிந்து போகிற காரியங்கள் தானே. அதற்கப்புறம் வரக்கூடிய ஆசீர்வாதம், உன்னதத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அரவணைப்பும் ஆறுதலும் அவருடைய காரியங்களும் என்னோடு கூட தங்கி இருக்க வேண்டும். அதே தேவன் விரும்புகிறார். அப்போ பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது 15:5, என்னை அல்லாமல், வித்தவுட் மீ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல, என்ன நான் சொல்லலை, அது என்னால் சொல்ல முடியாது, வேறு இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இட்ஸ் நாட் பாசிபிள். டோன்ட் டூ தட், டோன்ட் ட்ரை தட். முயற்சிக்காதே அப்படிங்கிறார். சரி, 5 காரியங்கள் வாட் காட் வாண்ட்ஸ் டு டூ இன் ஆர் லைஃப் என்பதை பார்க்கும்போது, நம்பர் 1, காட் வாண்ட்ஸ் டு பி எ கிரியேட்டர் இன் ஆர் லைஃப். நம்ம வாழ்க்கையை உருவாக்க அவர் பிரியப்படுகிறார். 127ஆம் சங்கீதம் 1 வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவருடைய பிரயாசம் விருதா. அப்படின்னா என்ன சொல்லுகுதுன்னா, ஒரு மனுஷன், நம்மை படைத்தது யாரு? கர்த்தர் தான். அப்போ நாம் படைக்கப்பட்டதுனால இப்போ வாழ்க்கை சீராக இருக்கிறதா? am I good in the sight of God? கர்த்தருடைய பார்வையில் நான் நல்லவனாக இருக்கிறேன்னா? நான் படைத்தது யாரு? கர்த்தர் தான். எல்லாத்தையும் படித்தது யாரு? கர்த்தர் தான். உலகத்திற்கு எல்லா மனுஷனையும் படித்தது யாரு? கர்த்தர் தான். அப்போ எல்லாரும் ஆண்டோடைய பார்வையில் நல்லா இருக்காங்களா? ஆர் தி குட் இன் தி சைட் ஆஃப் காட்? இல்லை. அப்படி நாம் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். நம்மளை பிறக்க பண்ணினது அவர் தான். என் எலும்புகள் உருவாகும் முன்னாகவே என் கற்பத்திலே, என் தாயின் கர்ப்பத்திலே இருக்கும்போது என்னை பார்த்தவர் அவர் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. என்னை தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார், பிறக்க செய்தார். என் கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என்னுடைய கருவை கர்த்தர் கண்டது உண்மைதான். என்னுடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பாக அதை குறித்து புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது கர்த்தர் செய்த காரியம் தான், உண்மைதான். என்னை படைத்தது அவர் தான். ஆனால் என் வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் சரியானதாக இருக்கிறதா? இல்லை. ஸோ he wants to create அவளை உருவாக்க விரும்புகிறார். முதல் காரியம் அதை தான் செய்ய விரும்புகிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், கர்த்தர் வீட்டை பாருங்க, வீட்டை கட்டுவதற்கு கற்கள் போதும், குடும்பத்தை கட்டுவதற்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். கல்லை வச்சு வீட்டை கட்டிடலாம், மண்ணை வச்சு வீட்டை கட்டிடலாம், எதை வேணும் வச்சு வீட்டை கட்டிடலாம். தட்ஸ் பாசிபிள். என் குடும்பத்தை கட்டுவதற்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். அதுதான் சொல்கிறான், ஐ வில் கிரியேட் யூ, நான் உன்னை உருவாக்குறேன் அப்படிங்கிறார். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். 134 வருஷத்தில் வாசிக்கும் போது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது. இன்னைக்கு நாம் வீட்டை கட்டுவதற்கு, குடும்பத்தை கட்டுவதற்கு பல முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை இருக்குமே, ஆனால் அவர் நம்ம வாழ்க்கையை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். He wants to create our life. நம்ம வாழ்க்கையில் கட்டி நம்மை உருவாக்கி அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் எனக்குள்ளாக இருந்து செயல்பட விரும்புகிற கர்த்தர். எப்போ? நான் அனுமதிக்கும் போது. நான் அனுமதிக்கலேன்னு வைங்க, கர்த்தருடைய செயல்பாடுகளை என் வாழ்க்கையில் நான் காண முடியாது. இன்றைக்கி நிறைய சமயங்களில் கர்த்தர் செயல்பட நம்ம விடுகிறது இல்லை. ஆகவே முதலாவது காரியம், God wants to create our life. உருவாக்க விரும்புகிறார். அது மிக முக்கியம். நானும் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என் வாழ்க்கை சீராகுமா? இல்லை. ஏன்னா சன்மார்க்க ஜீவியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வேணால் வாழ ட்ரை பண்ணலாம், அது முடியும். எனக்குன்னு சில சட்டத்திட்டங்களை வைத்து விட்டு யாரையும் நான் துன்பப்படுத்த மாட்டேன், யாருக்கும் விரோதமாக காரியங்களை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நானே ஒரு சில கண்டிஷன்ஸை வச்சுட்டு ஐ கேன் லிவ் அ லைஃப். அது சன்மார்க்க ஜீவியம். ஆனால் நீதிமானாய் மாறக்கூடியது என்று சொன்னால் அது கர்த்தர் தான் செய்யக்கூடிய காரியம். அவை நம்முடைய குடும்பத்தை கட்ட கர்த்தர் விரும்புகிறார். அப்போது நம்ம அவரை பர்மிட் பண்ணணும். என் குடும்பத்தை நீங்கள் கட்டுங்க ஆண்டவரே. இன்றைக்கி நான் படிச்சிருக்கிறனால நான் குடும்பத்தை என்னால் கட்ட முடியும் அப்படி சொல்லி நினச்சோம்னா இல்லைங்க. ஒரு லெவல் வரைக்கும் தட் இஸ் பாசிபிள். இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் சிதிலம் அடைந்திருக்கிறது. இட்ஸ் பின் புரோக்கன். இட்ஸ் நாட் பில்ட், இட் இஸ் புரோக்கன். என்ன ரீசன்? படிப்பு இல்லையா? இல்லை திறமை இல்லையா? டாலண்ட் இல்லையா? இல்லை சம்பாத்தியம் இல்லையா? இல்லை ஸ்டேட்டஸ் இல்லையா? இல்லை சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கா? எல்லாமே இருக்குங்க. பட் புரோக்கன் ஃபேமிலிஸ். ரீசன் என்ன?
காட்ஸ் கிரேஸ் இஸ் நீடட். கர்த்தர் உள்ள வந்து குடும்பத்தை கட்டினால்தான் குடும்பம் செழித்தோங்கும். ஹல்லேலூயா. அவர் இருந்தால் போதுங்க, மற்ற இதெல்லாம் தேவையே இல்லை, அவர் பார்த்துக்குவார். காட் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். முதலாவது, காட் வாண்ட்ஸ் டு கிரியேட் ஆர் லைஃப். நம்பர் 1. நம்பர் 2, அவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, he wants to be our counselor. சங்கீதம் 32:8, அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்க விரும்பப்படுகிறார். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை செய். வாசிங்க 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. இன்னைக்கு நமக்கு யாருங்க ஆலோசனை சொல்றா? who's counseling us? நமக்கு யார் ஆலோசனை சொல்றா? இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஏஜ் பீப்புள் ஜென் பீட்டாங்கிறாங்க இல்லையா? ஜென் பீட்டா இல்லை என்ன போச்சுன்னா இதெல்லாம் ஏஐ பீப்புள். இப்போல்லாம் சாதாரண இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரேஷன். இப்போல்லாம் இவங்களுக்கெல்லாம் யார், நமக்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லினா, இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியா, அப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் என்னது டெலிகிராம் இதுதான் ஆலோசனை சொல்லக்கூடியதாக இருக்குது. என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஆலோசனை சொல்லுகிறது? இந்த டெலிகிராம் பார்த்து அல்லது சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு, ரீல்ஸு பார்த்துட்டு, ஷார்ட்ஸு பார்த்துட்டு, இதெல்லாம் பார்த்து வாழ்க்கை அமைச்சு கொண்டோன்னா வாழ்க்கை ஷார்ட்டாக தான் போகும், ரீலாக தான் போகும், கதை மாதிரி தான் வந்துட்டுருக்கும். நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். 32:8, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு he wants to counsel us. அது மிக முக்கியங்க. ஏசாயால 35ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஏதோ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:21. ஏசாயா 30:21 வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது நீங்கள் ரைட்டில் சாய்ஞ்சாலும் சரி, லெஃப்டில் சாய்ஞ்சாலும் சரி, வழி இதுவே. அப்படியெல்லாம் சாயாதப்பா, வழி இதுதான் வழி. திஸ் இஸ் த பாத் யூ ஹேவ் டு டிராவல். வழி இதுவே என்று, இதிலே நடவுங்கள் என்று, இதிலே நடங்க என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்போ இந்த வார்த்தை எங்கிருந்து வருது? பின்னால் இருந்து வருது. அப்படின்னு ஏன் அவர் முன்னால் போகலாம் இல்லையா? அவர் ஏன் பின்னால் சொல்கிறாரு? முன்னால் என்னன்னு சொல்லலாம் இல்லையா? பின்னாடி சரி, ஓகே, ஐ லீவ் இட், ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக மொத்தம் என்னென்னா, உனக்கு பின்னாடிருந்து ஒரு சத்தத்தை கேட்க, நீ போகிற பாதையில் வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் அப்படியெல்லாம் போகாதப்பா, திஸ் இஸ் த ரைட் பாத் யூ ஹேவ் டு ட்ராவல். நீ இதில் நடுவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். என் காது கேட்குதா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதா? கர்த்தருடைய வார்த்தைகள் என் காதுகளில் வந்து துணிக்கிறதா? he wants to be our counselor. நான் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு எந்த உலகத்தில் இருக்க எத்தனை சைக்காலஜி முடித்தவங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு படிப்பு படித்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் எனக்கு கவுன்சில் பண்ணால் பத்தாதுங்க. எனக்கு கவுன்சிலர் யாருன்னா என் ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. எல்லா சமயத்திலும் அவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியுமா? எஸ், இட்ஸ் பாசிபிள். ரிட்டன் ரூல்ஸ் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வேதம், பைபிள், இட்ஸ் மைன். இது எனக்கு தேவன் கொடுத்தது. இது ஏதோ எல்லாருக்கும் கொடுத்தது தான், பட் இட்ஸ் மைன். எனக்குன்னு தேவன் கொடுத்த வார்த்தைகள். ஸோ அது எனக்கு போதிக்கும் என்று சொல்லிப்பா. he wants to be our counselor. ஆலோசனை கர்த்தராய் கூட இருக்கணுங்கிறார். எங்கள் அம்மா அப்பா ஆலோசனை சொல்வதை காட்டிலும், என்னுடைய கணவன் எனக்கு தருகிற ஆலோசனை காட்டிலும், என் மனைவி எனக்கு தரக்கூடிய ஆலோசனை காட்டிலும், என்னுடைய ஊழியக்காரர் தரக்கூடிய ஆலோசனை காட்டிலும் என் தேவனுடைய ஆலோசனை நிலை நிற்கும். அதான் இம்பார்ட்டன்ட். அது என்னை வழி மாறி போகவே விடாதுங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். ஐ கேனாட் கோ அஸ்ட்ரே. வழி விலகி போக வாய்ப்பே இல்லை. வழி விலகி போகிறோம் என்று சொன்னால், ஐ எம் நாட் லிசனிங் டு த கவுன்சில் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்கலன்னு அர்த்தம் தாங்க. God, Jesus wants to come into our life as a counselor. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது.
அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தருங்க அவர். He wants to counsel us. என்னை கவுன்சில் பண்ணி கூட்டிகிட்டு போக அவர் பிரியப்படுகிறார். ஏன்னா கவுன்சில் பண்ணி என்னை தரன்னு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை, முடியாதா? பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அது நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம், அவங்க சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம், நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. வாட் we will do? ஒன்றும் பண்ண மாட்டோம், தரன்னு இழுத்துட்டு போவோம். எங்கள் தம்பியோட ஞாபகம் வருது. எங்கள் தம்பி கடைக்கு போனான்னா அந்த டவுன் ஹாலில், இன்றைக்கி அவருக்கு 50 வயசு ஆச்சு விட்ருங்க, அந்த காலத்தில் எங்கள் அம்மா கூட போனான்னா வாட்ச் கடையில், இப்போல்லாம் கடையில் இல்லை, அந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போது மார்க்கெட்டை டவுன் ஹாலுக்கு முன்னால் இருக்கிற இடத்துல போய் வாட்சில் வச்சு, இந்த வாட்ச் வேணும், எங்கள் அம்மா வாங்கி தரமா, தரையிலேயே படுத்துடுவாள், அதே ரோட்லேயே படுத்துடுவாள், ஒன்றும் பண்ண முடியாது, 4 போதா கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. தட்ஸ் ஆல். இப்படி ஆண்டவரை நீ கூட்டிகிட்டு போகலாம் இல்லையா? He will not do. அதனால தான் வெளியே நின்று கதவை தட்டுறார். உடச்சிட்டு உள்ள வரலாம் இல்லையா? He can break and come in. ஏன்னா எரிகோ மதிலையே உடைக்க முடிஞ்சு தேவன் இந்த என் வாழ்க்கையினுடைய என்னுடைய இருதயத்தின் கதவை உடச்சிட்டு வர முடியாதா? இல்லை உடைக்காமே உள்ள வர முடியும். He can come in. அவர்னால சர்வ வல்லமையுள்ள தேவன் வரமாட்டார். Because He wants us to listen to His counsel. மூணாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் என்னவா இருக்க பிரியப்படுகிறார். முதலாவது பார்க்குறோம், He wants to be our creator. ரெண்டாவது, He wants to be our counselor. மூன்றாவது, He wants to be our captain. கேப்டன் ஒன்று யார் எல்லாமே நினைக்காதீங்க. எம்எஸ் தோனி இருக்கிறாரு, ஐபிஎல்ல சென்னை சூப்பர், இப்போ இல்லை அவர் இருக்கிறாரு, கேப்டன் கிடையாது. இப்படி பல கேப்டன்லாம் இருக்கலாம். என் வாழ்க்கையை முன்னின்று நடத்தி செல்லுகிற தேவனாய் அவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. He wants to lead me. அவருடைய பிரியம் பாருங்க. He wants to be my captain. தலைவராக இருக்க இயேசுவே வீட்டின் தலைவர். நம்ம வீட்டில் யார் தலைவர்? ஹஸ்பண்ட்கிட்ட போய் கேட்டால் அம்மா சொல்லிடுவாங்க, அம்மாகிட்ட போய் சொன்னால் ஹஸ்பண்டை சொல்லுவாங்க. யார் தலைவர்னே தெரியாது கடைசியில். அப்படியெல்லாம் போகும். ஆனால் ஒரு குடும்பத்திற்கு இயேசு தலைவராக இருப்பாரே ஆனால் அந்த வீடு செழித்தோங்கும். வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறாராம்? அவர் என்னுடைய தலைவராக இருந்து என்ன செய்ய பிரியப்படுகிறார் பாருங்க. வாசிக்கிறோம் பாருங்க, ஐசாயா 52:12, 52 and 12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். God will lead you. கர்த்தர் உங்க வாழ்க்கையில முன்னால போவாருங்க. இப்ப கர்த்தரின் வாழ்க்கையில முன்னால போவார்னா என் வேலை என்ன? ஜஸ்ட் ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை பின்பற்றுங்கள். தட்ஸ் ஆல். ஃபாலோ ஜீசஸ். நீ யாரை ஃபாலோ பண்றோம்? ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை பின்பற்றி போங்க. அவர் போற பாதையில முள் இருக்கு, குறுக்கு இருக்கு, பிரச்சனைகளுக்கு பாடு இருக்கு, உபத்திரவம் இருக்கு, கவலையே படாதீங்க. அவருக்கு எப்படி என்னை கூட்டிட்டு போகணும்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். தட்ஸ் ஆல். நான் எங்கே கூட்டிகிட்டு போனேன்? எனக்கு என்ன? என்னை கூட்டிகிட்டு போகிறவருக்கு சகலத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். செங்கடல் வந்துருச்சு, பின்னால் பார்வோன் நிற்கிறாரு, சேனையோடு நின்று கொண்டிருக்கிறார். எதிர்த்த மாதிரி போக முடியாதபடி எல்லாரும் திகைத்து நிற்கிற சமயத்தில் மோசையை பார்க்கும்போது அந்த ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிற செங்கடல் தான் தெரிகிறது. ஜனங்களெல்லாம் தின்னால திரும்பி பார்க்கும்போது குழந்தை குட்டியோட ஆடு மாடுகளோடு கூட ஜீவன் தப்ப ஓடி போகிறாங்க. ஆண்டவர் போக சொன்னார். மோசையின் மூலமாக அழைத்து போகும் பொழுது தடை வந்து விட்டது. என்ன செய்வது சொல்லி பார்க்கும்போது கர்த்தருக்கு தெரியும். அப்பா, நீ கடலை பார்க்குற, நான் கடலுக்குள்ளே இருக்கிற வழியை நான் பார்க்குறேன். உனக்கு இந்த கடலை என்னை பிரித்து நான் உன்னை கூட்டிகிட்டு போக என்னால் முடியும். நான் சொல்வதை நீ செய் என்று சொல்லி மோசேக்கு தேவன் கட்டளையிட்டார். வழி பிறந்தது. ஹல்லேலூயா. செங்கடல் வந்தா என்ன, எரிகோ வந்தா என்ன, வனாந்திரம் வந்தா என்ன, பாலைவனம் வந்தா என்ன, எதை குறித்த கவலை எனக்கு இல்லை. அதன் ஊடாக வழிநடத்தி செல்லக்கூடிய திறமை, வல்லமை என் தேவனுக்கு உண்டு, எனக்கு இல்லை. ஐ எம் an ordinary person. சாதாரண மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷன். காலையிலே தோன்றி மாலையிலே காய்ந்து போகிற புல்லை போல இருக்கிற என் வாழ்க்கையில் தேவன் செயல்பட விரும்புகிறார். என் வாழ்க்கையில் எனக்கு கேப்டனாக இருக்க விரும்புகிறார். He wants to take his position as a captain. அவருக்கு முன்னிலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லைங்க,
அவர் எனக்கு முன்னால் போன என்ன ஆகுனா, இதோ தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். மீகா 2:13 வாசிக்கிறோம். தடை எதுவாக இருந்தாலும் உடைச்சிருவார். அவருடைய நாமத்தில் அவர் சொல்கிறாரு, கிங் டேவிட் சொல்கிறாரு, ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். மதில் வந்தால் தாண்டி போகக்கூடிய பலனை தேவன் எனக்கு தருவா. சேனைக்குள் பிரவேசிக்கக்கூடிய காரியத்தை ஆகமத்தில் நமக்கு ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவான், சாபத்தை வச்சுட்டாங்க அல்லது அதை செஞ்சுட்டாங்க, இது எல்லாம் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். அவர் பார்த்துக்குவார். அவருக்கு விரோதமாக இந்த மனுஷன் ஒன்றுமே செய்யவே முடியாது. அவர் நம்மை எல்லா காரியத்தின் ஊடாக என்னை நடத்தி செல்ல என் தேவனாகிய கர்த்தரால் முடியும். என் வாழ்க்கையில் எப்படி செயல்பட விரும்புகிறார்? நம்பர் 1 என்னவா இருக்கிறார்? கிரியேட்டராக இருக்கிறார். 2வது கவுன்சிலர். 3வது கேப்டன். 4வது இன்னும் 2 இருக்கு. 4வது காட் வாண்ட்ஸ் டு பி அவர் கேர்டேக்கர். நம்மை பொறுப்பெடுக்க அவர் பிரியப்படுகிறார். இந்த உலகத்தில் என்னை பொறுப்பெடுக்க யாரும் பிரியப்பட மாட்டாங்க. என் கர்த்தர் மட்டும்தான் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ள விரும்புவார். ஏன்னா அவர் என்னை படைத்தவர். அல்லேலூயா. இன்றைக்கி என்னை யாராவது நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்கள். இந்த மனுஷனை எவங்க பார்த்தா இந்த ஒரு லாய்க்கு இல்லாத மனுஷன், ஒன்றுக்கு உதவாத மனுஷன் என்று சொல்லி தான் ஜனங்கள் இன்றைக்கி பாருங்கள். வாட் இஸ் ஹேப்பனிங்? ஜஸ்ட் இமேஜின். ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில் தான் வாழ்ந்து வருகிறோம். எத்தனை தாய்மார்கள், எத்தனை பெரியவங்களை கொண்டு போய் அநாதை இல்லங்களிலே பிள்ளைகள் விடுகிறதை பார்க்குறோம். பீப்புள் ஆர் நாட் ரெடி டு டேக் கேர் ஆஃப் தியர் பேரண்ட்ஸ் பிகாஸ் they are a burden for them. ஜனங்களுக்கு அவங்க பாரமாய் மாறிவிட்டாங்க. பிள்ளைகளுக்கு பாரமாய் மாறிவிட்டார்கள் பெற்றோர். தட் இஸ் த சொசைட்டி வாட் வி ஆர் லிவிங் இன். இன்னைக்கு நேற்று இல்லை, எத்தனையோ வருஷமாக இருக்குது. இந்த நாட்களில் அதிகமாய் கொண்டிருக்கிறது. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் வெளிநாடு போய் உட்காந்துக்கிறாங்க. they don't want to take, of course they are sending money, பணத்தை அனுப்புகிறாங்க, எல்லா காரியங்களும், பட் they want love. எத்தனையோ எனக்கு தெரிந்த கர்த்தருடைய சாட்சியாக சொல்லுகிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா இல்லங்களுக்கும் நான் போகக்கூடிய வாய்ப்பு நான் போயிருக்கிறேன். போய் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். பிகாஸ் நோபடி இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் தெம். பெற்றோரை பொறுப்பெடுக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாட்களில் குறைந்திருக்கிறது. அப்போது என் வாழ்க்கையில் என்னை பொறுப்பெடுக்க கர்த்தர் பிரியப்படுகிறார். He wants to be my caretaker. ஏசாயா 49:16 வாசிக்கிறோம், இதோ என் உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன். நான் உள்ளங்கையில் என்னை வரைந்திருக்கிறேன்னா என் உன் மதில்கள் என்னை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய கையில் நம்ம கையை பார்த்தா என்ன நினைப்போம்? பொதுவாக ஜனங்கள் பொதுவாக உலக மனுஷன் என்ன பார்ப்பான்? ரேகையை பார்ப்பான். இது என்ன ரேகை? கடக ரேகை. எனக்கு தெரியாது, சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரியாது. ஒன்று என்ன அந்த ரேகை இந்த ரேகைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. என் மதில்கள் எப்பொழுதும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. He takes care of me. என்னை அவர் பார்த்து என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்க. என் மதில்கள் எப்பொழுதும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்குது. அப்படின்னா ஒரு வசனம் உண்டு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காது. என்ன வேணால் செய்யிட்டு, என்ன வேணால் யார் வேணாலும் செய்யிட்டு, கவலைப்படாத. இப்போ உனக்கு விரோதமாக யார் எதுவும் செய்ய முடியாது. பிகாஸ் ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. உன்னோட பவுண்ட்ரிஸ் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நான் உன்னை பார்க்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஏன்னா நீ நானும் கெட்டு போகக்கூடாது. தட்ஸ் த ரீசன். அதுதான் அவருடைய பிரியம். அண்ட் ஃபைனலி ஃபிஃப்த்லி முதலாவது பார்க்குறோம், he wants to be our creator. He wants to become our counselor. He wants to become our captain. He wants to become our caretaker. He wants to become our controller. நம்மை கட்டுப்படுத்தவும் அவர் பிரியப்படுகிறார். ஏன்னா தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். அப்படியெல்லாம் விடமாட்டார். இத்தனை பண்ணினாலும் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் அவர்கிட்ட இருக்குது. அருமையான பாடலை நம்ம பெர்க்மேன் ஐயா பாடியிருக்கிறார். கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ண நடத்துகிறார். என்னை கண்ட்ரோல் பண்ணுவார். ஐ cannot live a life what I like. என் மனசும் மாம்சமும் விரும்புகிற வாழ்க்கையை தேவன் எனக்கு தர மாட்டார். என்னை கண்ட்ரோல் பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது. அதே 23ஆம் சங்கீதத்தில்
அவரின் 3வது வசனம், அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்போ அநீதியின் பாதையில் என்னை செல்ல விடுவாரா? விட மாட்டார். அப்போ நீதியின் பாதையில் போவேனே, அதனால் எங்கே போய் சேருவேன்? கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தர் எனக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சென்றடைவேன் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய காரியம். என்னை கண்ட்ரோல் பண்ணுவதும் கர்த்தர் தான். ஐ cannot control myself because the days have gone. என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்க நாட்களெல்லாம் இன்றைக்கி போயாச்சு. எல்லாமே என்னுடைய இட் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ், என்னோடய கரத்தில் இருக்குது. இட்ஸ் டஃப், ரியலி டஃப். நம்ம நினைக்கிற சின்ன பிள்ளைக்கு தான் மொபைலை வச்சு நோண்டிகிட்டு இருக்காங்கன்னு கிடையாது. வயசு வித்தியாசம் இல்லாத எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மொபைலில் தான் உட்காந்துருக்கோம். அதில் ஒன்றும் பாரபட்சம் இல்லை, மாற்று கருத்து இல்லை. நீ ஜஸ்ட் இமேஜின், ஒரு காலத்தில் டாக்டர்கிட்ட எல்லாம் போனோம்னா டோக்கன் வாங்கிட்டு எப்படா டாக்டர் கூப்பிடுவான்னு பார்த்துட்டு உட்காந்துருப்போம். அப்புறம் டாக்டர் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பேப்பர், பழைய புக்கு அது இது போட்டு வச்சுருப்போம், எல்லாம் எடுத்து புரட்டிகிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஆனதுக்கப்புறம் என்னாச்சு? டிவி வந்துருச்சு. டிவி மாட்டி விட்டுருவாங்க, இல்லை அங்கே வேடிக்கை பார்த்து முன்னாடிக்கு போயிட்டே இருப்போம், வேடிக்கை பார்த்து உட்காந்துருப்போம். இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? டாக்டர்கிட்ட போய் மணிக்கணக்காக உட்காந்துருக்குன்னு ரொம்ப சிம்பிள். வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டேங்க சொன்னால் விடிஞ்சாலும் எந்திரிச்சு போக மாட்டான். டாக்டர் கூப்பிட்றாரோ இல்லையோ, அவர் பாட்டுக்கு வந்து, ஏன்னா வி ஆர் டோட்டலி இன்டல்ஜ்ட். தட்ஸ் த ரியாலிட்டி, இன்க்ளூடிங் மீ. ஐ எம் டெல்லிங். நான் அதுக்கும் விதிவிலக்கெல்லாம் இல்லை. தட்ஸ் த லைஃப் ஸ்டைல் வி ஆர் இன் டூ. ஸோ நம்மை கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் நம்முடைய கர்த்தர் எனக்குள் வந்து என் வாழ்க்கையை கெட்டு போகாமல் இருக்க அவர் பிரியமுள்ள தேவனாயார். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. ஜெபிக்கலாமா? கேட்ட வார்த்தைகளுக்காக நம்ம இறுதியாக நம்ம ஜெபித்து முடிப்போம். இப்போதும் கூட ஜானகி அக்கா ஜெபம் பண்ணாங்க இல்லைங்களா? அம்சவேணி அம்மா. சகோதரி வந்து பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அந்த பக்கம் இருக்காங்க. எல்லா ப்ரேயர் மீட்டிங்கும் அவங்க வருவாங்க. சில்ட்ரன்ஸ் சண்டே ஸ்கூலில் வந்து 2 மகன்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அக்கா வந்து இவங்களுக்கு கொஞ்சம் காலமாக வந்து கொஞ்சம் 3 மாதமாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத அதை சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அதை கவனமாக கேளுங்க. கேட்டுட்டு இப்போ நம்ம பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுவார். அதற்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் ஒவ்வொருத்தரும் டெய்லி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். அவர் அவ்வளோ மோசமான நிலைமையில் வந்திருக்காங்க. இப்போ பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி சொல்லுவார். இப்போ அவங்க என்ன நிலைமை இருக்குது அப்படிங்கிறத அவங்க தங்கச்சி அவங்க சொல்லுவாங்க. அவங்க பேர் அம்சவேணிங்க. அவங்களுக்கு எல்லா டாக்டரும் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு. கேன்சர் வரைக்கும் எல்லா டெஸ்ட்டு பார்த்தாச்சு. ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன தொந்தரவுக்காக இப்படி வந்து வெயிட் லாஸ் ஆகுறாங்க? கிட்டத்தட்ட அவங்க 70 kg இருந்தாங்க. இப்போ 35-40 அதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஒரு 3-4 மந்த்து தான் இப்படி இருக்காங்க. 4 மந்த்துக்குள்ளே ஒரு 30 kg வந்து லாஸ் ஆகிருக்கு வெயிட்டு. ஆனால் எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு, என்னன்னே தெரில, எந்த நோயும் தெரில. ஏதோ வேறு என்னென்னமோ சொல்கிறாங்க. நாங்களும் எல்லா பக்கமும் போய் கூப்பிட்டு போய் பார்த்தோம், எதுவுமே ரெடி ஆகலை. ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சாப்பிட முடியறதில்ல, வாமிட்டிங் எடுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய தொந்தரவு சொல்கிறாங்க. தூங்க முடியல, நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை, தலையிலேருந்து கால் வரைக்கும் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் எங்கள் ப்ரேயருக்கு வேண்டி நாங்கள் வந்திருக்கோம். இவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் நம்ம எழுந்து நின்று நம்முடைய வலது கைகளை அம்சவேணி அம்மா மீது நீங்கள் நீட்டுங்க. இடது கையை உங்களுடைய இருதயங்களில் வைத்து சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து இரக்கத்திற்காக நம்ம மன்றாடுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே,
இந்த இரவு வேளையில கூட அம்சுவினி அம்மாவுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களாக நாங்கள் ஒரு குடும்பத்தின் மக்களாய் இணைந்து நின்று உம்முடைய பாத படியிலிருந்து உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். தகப்பனே, அன்பு சகோதரி அம்சுவினி அம்மாவுடைய ஆண்டவரே சரீரத்தில் காணப்படுகிற ஆண்டவரே அந்த பலவீனங்கள், பிரச்சனைகள் என்ன என்பது எந்த மருத்துவருக்கும் தெரியல. ஆண்டவரே தகப்பனை படைத்தவர் நீர். ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறீர். தகப்பனே, அன்பு சகோதரிக்கு நீர் நல்ல பரிகாரியாய் இருந்து ஆண்டவரே அந்த பலவீனங்களை மாற்றி பரிபூரண சுகத்தை தந்திர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலுவையில எங்களுக்காகப்பட்ட பாடுகளின் மூலமாய் நீர் பெற்ற தழும்புகளினாலே இன்று நாங்கள் குணமாகிறோம் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே பரிபூரண விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அவருடைய சரீரத்தில் ஆண்டவரே இந்த வெயிட் லாஸ் ஆகிற காரியங்கள் என்ன என்பது கண்டுபிடிக்க முடியாத அந்த நிலையில் இருந்து ஆண்டவரே நீர் மாற்றி நல்ல முறையிலே உணவுகளை எடுத்துக்கொள்ள, உணவு உண்பதற்கு தேவையான ஆண்டவரே எல்லா விதமான விருப்பங்களை கர்த்தர் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயகத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மரித்த செல்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே மீண்டுமாய் புது பலனோடு கூட ஆண்டவரே அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என் தேவனாகிய கர்த்தருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே பூசப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி விக்னங்களுக்கு விலக்குவீராக, எல்லா சத்துருவின் போராட்டங்களுக்கு விலக்குவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே எந்த பாவ சாப கட்டுகள் இருந்தாலும் நசரேயனாகி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே மகளை நீர் விடுவிப்பீராக சுவாமி. மகளுக்கு பரிபூரண விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை மகளை தாங்கற்று. ஆண்டவரே உடனிருந்து கவனித்துக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தையும் அவர்களுக்கும் சரீரத்தில் தேவையான பலத்தையும் கர்த்தர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அக்காவை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள ஆண்டவரே இனி அவர்கள் உடல் தேறி தகப்பனை பழைய நிலைக்கு அவர்கள் மாறி உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையை நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். மகளை சுற்றி நீர் வேலி அடைப்பீராக. ஆண்டவரே எல்லா வன்கண்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி ஆண்டவரே மகளை நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரலாங்க. ஒரு 5 நிமிஷம் நமக்கு முடிஞ்சிடும். இனி இந்த வேத வினா பகுதி அதை மாத்திரம் கொடுத்துட்டு நம்ம நிறைவாக நம்ம ஜெபித்து முடிப்போம். கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. எல்லாரும் எழுதி வந்து கரெக்டான அந்த சமயத்தில் குறிப்பிட்ட தேதியில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுமதி அக்கா, ஜானகி அக்கா, ஷீலாக்கா, ஷீலி ஜார்ஜ், ரத்தினம், பிரிசிலா,
புதிதாக யாராவது நீங்கள் எழுத விரும்புனீங்கன்னா அண்ணன்ட்ட நீங்கள் கொஸ்டின் வாங்கிக்கோங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை இந்த மாதத்தில் நம்ம படித்து எழுதலாம். நிறைவான ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்ட வார்த்தைகளுக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் மத்தியிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய உள்ளத்திலே அவர் வந்து வாசம் செய்து நம்மை ஆட்கொள்ள விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் வாரும் ஆண்டவரே. உமக்கு இடமளிக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்ய என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, என்னை உருவாக்குகிறவராக, வழி நடத்துகிறவராக, ஆலோசனை கொடுக்கிற தேவனாக ஆண்டவர், என்னை பாதுகாப்பவராக, என்னை ஆளுகை செய்கிற நல்ல தேவனாக தகப்பனே, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் வந்து ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 4வது மாதத்திலும் தேவரீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி இம்மட்டும் ஆசீர்வாதமாக எங்களை நடத்தி ஆண்டவரே, நீர் பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கவனமாக எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் பதித்து கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக எங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் திறந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய நடத்துதலுக்குள்ளாக, உம்முடைய ஆலோசனையை கேட்டு, உம்முடைய சத்தத்தை கேட்டு, உம்முடைய பாதுகாப்பின் கரங்களுக்குள்ளாக நாங்கள் அடங்கி இருக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை தங்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் கர்த்தர் சந்தித்து நீர் நிறைவாய் அனுப்புவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே, முதிர் வயதிலும் ஆண்டவரே விடாது இந்த ஊழியத்தை செய்கிறதான பிலிப்பண்ணனுக்காக, ஜானகி அக்காவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் அவர்களை பலப்படுத்துங்க. எங்களுக்கு சாட்சியாய் அநேக காரியங்களிலே முன் நிற்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் உயர்த்துவீராக, கனப்படுத்துவீராக. கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பேத்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளாக பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமாக இந்த நாளிலும் நாங்கள் ஜெபித்த சகோதரி அம்சவேணி அம்மாவை தொடர்ந்து உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகத்தை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், அன்பும், சமாதானமும், பாதுகாப்பும், பராமரிப்பும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை மட்டிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கூட நீங்கள் போகலாம்.